அதேபோல் காந்தி தேச பிதா என போற்றப்படுகிற காந்தி, நாட்டின் விடுதலைக்கு தலைமை தாங்கிய காந்தி, எந்த அரசு பதவிகளையும் ஏற்காமல் மற்றவர்களை அமரச் செய்த அழகு பார்த்த காந்தி, அவரை பற்றி குறிப்பிடுகிற பொழுது காந்தி திரைப்படம் வந்த பிறகுதான் அவரை பற்றி உலகத்திற்கு தெரியும் என்று காந்தியை அவமதிக்கக்கூடிய ஒரு மோசமான செய்தியை சொன்னார். இன்னும் சில மாதங்களில் காந்தியை நான் தான் உலகத்திற்கு நாட்டிற்கு அறிமுகப்படுத்தினேன் என்று மோடி சொன்னால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அந்த மாதிரி காந்தி குறித்து ஒரு இழிவான முறையில் பேசினார். அதையும் தாண்டி தான் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, தான் கடவுளின் அவதாரம், கடவுளாகவே ஆயிட்டார் அவர். இந்த பக்கத்தில் பிஜேபி ஆஃபீஸுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பெரிய தட்டி இருக்குது, கடவுளின் அவதாரம்னு மோடியினுடைய பெரிய படத்தை போட்டு, பிரம்மாண்டமான படத்தை போட்டு வைத்திருக்கிறார்கள். கடவுளாக்கி விட்டார்கள். கடவுள்னு அவரே சொல்லிட்டார். இவ்வளோ பிரச்சாரம் பண்ணார். அப்புறம் கடைசி வாக்குப்பதிவு நடைபெறுகிற 1ஆம் தேதி 7வது கட்ட இறுதி தேதி நடைபெற இருக்கிற சூழலில் தியானம் என்கிற பெயரால் இங்கே கன்னியாகுமரிக்கு வந்தார். அங்கே வந்து தியானம் மேற்கொண்டார். தியானம் மேற்கொள்கிறதுக்கு முன்னாடி கோயிலில் போய் சாமி கும்பிட்டார். அங்கே தீபார்த்தனை காட்டுவது போன்ற அனைத்தையும் படம் எடுத்தார்கள். தியானம் என்று சொன்னால் நல்ல வெளிச்சம் இல்லாத, வெளிச்சம் மிக குறைவாக இருக்கக்கூடிய இடத்தில் யாரும் அங்கே வர முடியாத நிலையில் மிக அமைதியாக கண்ணை மூடிக்கொண்டு இருப்பதுதான் தியானத்துக்கு பெயர். ஆனால் இவர் கோயிலுக்கு போகிறது, பட்டாடை உடுத்தி கொண்டு போவது, சட்டை இல்லாமல் போவது, அங்கே தீபார்த்தனை காண்பிப்பது, சாமி கும்பிடுவது, அப்புறம் தியானத்தில் காவி உடை தரித்து 2 கைகளையும் உத்தராட்சி மாலை அதை வச்சுட்டு ஜபம் பண்ணுறது, அனைத்தையும் படம் எடுத்து அதை பத்திரிகைகளில், தொலைக்காட்சிகளில் எல்லாத்திலையும் வெளியிட்டு அது வெளியிடப்பட்டது. ஏன்னா 1ஆம் தேதி வாக்குகளை பெற வேண்டும் என்கிற அந்த வஞ்சக செயலோடு இந்த தியானம் மேற்கொள்ளப்பட்டது. அதையும் தாண்டி தியானத்தை முடிச்சுக்கிட்டு அப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா திடீர்னு வாக்குப்பதிவுக்கு பிந்திய கருத்து கணிப்பு. அந்த கருத்து கணிப்பு எல்லாருக்கும் தெரியும். பாரதிய ஜனதா கட்சி 401 இடங்களில் வெற்றி பெறும், தேசிய ஜனநாயக கூட்டணி 400 இடங்களில் வெற்றி பெறும், இந்தியா கூட்டணி வெறும் 120 இடங்கள் தான் வெற்றி பெறும். அதாவது வாக்கு எண்ணிக்கைக்கு போகக்கூடிய இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த முகவர்கள் மனச்சோர்வடைந்து அந்த வாக்கு எண்ணிக்கையில் சரியாக கலந்து கொள்ள முடியாத ஒரு மனநீதியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருத்து திணிப்பு திட்டமிட்டு நடத்தப்பட்டது. குறிப்பாக இந்த கருத்து கணிப்புக்கு முன்னாடி மோடியினுடைய தவறான பிரச்சாரம், அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பான பிரச்சாரம், மதச்சார்பின்மை கொள்கைக்கு எதிரான பிரச்சாரம், இவைகள் குறித்தெல்லாம் இந்தியா கூட்டணி இருக்கிற கட்சிகள் தனித்தனியாக தேர்தல் ஆணையத்திற்கு புகார் கொடுத்தது. இந்தியா கூட்டணி ஒட்டுமொத்தமாக புகார் கொடுத்தது. அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, 20,000த்திற்கு மேற்பட்ட பொதுமக்கள் புகார் அளித்தார்கள். பல அறிஞர்கள் புகார் அளித்தார்கள். பழைய ஓய்வு பெற்ற நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் புகார் அளித்தார்கள் தேர்தல் ஆணையத்திற்கு. ஆனால் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையமாகவே செயல்படவில்லை. அது மோடியின் கட்டுப்பாட்டில் மோடியின் ஏஜெண்டாக செயல்பட்டது. அது ஒரு மிகப்பெரிய துரதிர்ஷ்டம், நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்து. தேர்தல் ஆணையம் என்பது அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சுதந்திரமான சுயேட்சையாக செயல்படக்கூடிய அமைப்பு. அந்த அமைப்பு தனது கடமையை செய்ய தவறிவிட்டது.